Dr. Abhinaya. I'm a naturopathy and yoga doctor. And எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கல்ன்றதை எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு உணவு தரக்கூடிய இந்த சூரியனுக்கு, நிலத்துக்கு, மாடுக்கு, இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். அண்ட் பொங்கல்ன்றது நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு அது ஒரு ஃபுட், நம்மளோட ஒரு உணவோட ஒரு பகுதியா இருக்கு. நம்ம மோஸ்டா பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்ல அதிகமா எடுத்துக்குவோம். ஸோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொங்கல் நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பொங்கல் அதனால நம்ம பாயில் பண்ணி சாப்பிடுறது, ஸோ கீ ஆட் பண்றது, இது எல்லாமே நம்ம டைஜஷனுக்கு, கட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதுல நம்ம ஜீரகம், மிளகு இது எல்லாமே ஆட் பண்றதுனால அதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கில் பண்றதுக்கு, சளி இருந்தா அதுக்கு, அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பொங்கல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்குன்றனால அது நம்மளுக்கு மசில் பில்டிங் அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்க அப்படின்னா, அதுல மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் கண்டென்ட் அது எல்லாமே அதிகமா இருக்கனால பிபியை கூட அது பொங்கல் ரெகுலேட் பண்ணுது. சக்கரை பொங்கல் இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சிலவங்களுக்கு குளூட்டன் இன்டாலரண்டா இருக்கும். ஸோ அவங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம மில்லட்ல அதை செஞ்சு சாப்பிடலாம். திணை, வரகு, இல்லைன்னா கோதுமை ரவா, ஸோ இதுல நம்ம பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் கான்சியஸ் இருக்கவங்க, டயட் கான்சியஸ் இருக்கவங்க குறிப்பிட்ட அளவு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்பெல்லாம் நம்ம பொங்கல் லைக் பானைல பண்றது, ஒரு சிலவங்க குக்கர்ல வச்சு அதை சிம்பிளா அதை முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த செடென்ட்ரியா நம்ம ஒரு சின்ன சோம்பேறித்தனம் பட்டுட்டு செடென்ட்ரி லைஃப் சேஞ்சஸ் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது.